ரூபாய் கொடுத்து பயிற்சிக்காகவே அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார் என்றான் கட்டண்ணா. கட்டண்ணா, நான் சொல்றதை கேளு. சொல்லுங்கள் துரை. சின்னமலை எத்தனை பேரை வைத்து கூட பயிற்சி செய்யட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவனுடைய நடவடிக்கைகளை மட்டும் எனக்கு தினமும் உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டியது உங்களது வேலை. தெரிகிறதா? தெரிகிறது துரை. அதற்கு முன்னாலே இன்னொரு தகவல் துரை, சொல்லுங்கள். பட்டாளியில் பயிற்சியினை முடித்த பிறகு சின்னமலை அவனது தம்பிகள் கருப்பசேர்வை போன்றோர் 1000 பேரை அழைத்து கொண்டு மைசூருக்கு போய் அங்கே பீரங்கி பயிற்சியில் ஈடுபட போவதாக தகவல். பீரங்கி பயிற்சி பெற்றால் சின்னமலையின் படை பலம் பொருந்திய படையாகிவிடுமே. அதன் பின்பு அவனை அழிப்பது கஷ்டமாகிவிடுமே. தற்போது நம்மிடம் படையும் இல்லையே. எங்கே போய்விட்டனர் துரை? மைசூரில் திப்பு சுல்தானை அழிக்கவும் பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனை அழிக்கவும் சென்று விட்டனர். அப்படியென்றால் சின்னமலையை அழிக்க இப்போதைக்கு அந்த முயற்சி வேண்டாம் துரை. இப்படியே நாட்களை கடத்தி கொண்டு போனால் என்னதான் செய்வது? திப்பு சுல்தான் ஒழிக்கப்பட்டு விட்டால் அடுத்த கட்டம் சின்னமலையை ஒழிப்பதுதான். அதனால் நீங்கள் இருவரும் அவனை ஒழிப்பது பற்றி கவலைப்பட வேண்டாம். நாட்டு நடப்புகளை அறிந்து அவ்வப்போது என்னிடம் வந்து சொல்லுங்கள். ஆகட்டும் துரை அவர்களே, இப்போதே அந்த வேலையை தொடங்குங்கள். இப்போதைக்கு சென்று வாருங்கள் என்று கட்டண்ணாவுக்கும் வெட்டண்ணாவுக்கும் விடை கொடுத்தார் ஆங்கில தளபதி. 15 பயிற்சி மையங்களில் இருந்து வீர இளைஞர்களையும் மைசூருக்கு அழைத்து வந்து பீரங்கி பயிற்சிகள் அளித்து சில மாதங்களுக்கு பின்புதான் மைசூர் மாமன்னர் திப்பு சுல்தானை சந்திக்கும் வாய்ப்பு சின்னமலைக்கு கிடைத்தது. மைசூர் அரண்மனை அத்தாணி மண்டபத்திற்கு குதிரைப்படைகள் முன்னும் பின்னும் சூழ வந்து குதிரையில் இருந்து இறங்கினார் திப்பு சுல்தான். இறங்கிய மாத்திரத்தில் சின்னமலை என்று சொல்லிக்கொண்டு முன் வருவதற்கும், இதோ இங்கே இருக்கிறேன் மன்னா என்று சொல்லிக்கொண்டு சின்னமலை எதிர்கொள்வதற்கும் சரியாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி ஆறத் தழுவி கொண்டனர். நண்பரே, எப்படி இருக்கிறீர்கள் என்று திப்பு சுல்தான் கேட்க, நன்றாக இருக்கிறேன் மன்னா என்று பதிலளித்தார் சின்னமலை. இருவரது அளவலாவையும் இருவரது உரையாடலையும் பார்த்த மற்றவர்கள் வீரத்தில் விளைந்த நட்பு என்று வியந்து பாராட்டி புகழ்ந்தனர். அரண்மனை பெண்கள் திப்பு சின்னமலை இருவர் மீதும் பூமழை பொழிந்ததோடு வழிநெடுக பூ பொழிந்தவாறு சிம்மாசனத்தை நோக்கி அழைத்து சென்றனர்.